ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சீனியர் ரிவெஞ்ச் ட்ராமாவோட பார்ட் 4 தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். கடைசியா நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா உண்மையிலே எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருமா. இதனால அவன் அப்படியே கோவப்பட்டு, நீ எங்க அம்மாவுக்கு பண்ண தப்புக்கெல்லாம் நீ இதே ஜெயில இருந்து கஷ்டத்தை அனுபவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த லேடி, நான் என்னைக்குமே உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்க இருக்கிற செவத்துல போய் முட்டிடுவா. இதனால அவ ஆன் தி ஸ்பாட்லயே அப்படியே இறந்து போயிருவா. சரி, தப்பு பண்ண இவளை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அந்த வைஸ் கமாண்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவன் ஃபேமிலியோட எஸ்கேப் ஆயிட்டான் போல. அதனால அவனை தேட சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணிருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. அவளுக்கு ஏற்கனவே அவளோட சீனியரை கொன்னது அந்த வைஸ் கமாண்டரா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால அவனுமே இப்ப ஜெயில தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை பாக்குறதுக்கு அவ இங்க வந்திருப்பா. ஆனா வந்த இடத்துலதான் அவளுக்கும் விஷயம் தெரியும், வைஸ் கமாண்டர் தப்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஆனா அவன் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அந்த ஜெயிலுக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சனால நம்ம ஹீரோயின் அவ இருந்த ரூம போய் பார்க்க போவா. அங்க பார்த்தா அந்த வைஸ் கமாண்டரோட மோதிரம் இருக்கும். அது வேற ஏதோ ஒரு டிசைன்ல இருக்கும். இவ தேடி வந்து அந்த ரோஸ் பெட்டல் மோதிரம் மாதிரி அது இருக்காது. அப்பனா தன்னோட சீனியரை கொன்னது அந்த வைஸ் கமாண்டர் இல்லையா, வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப குழம்பி போயிருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த லூ வருவா. அவ அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, ஆக்சுவலி கமாண்டரோட சாவுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு உன்னோட ஒய்ஃப் ஆனாவுக்கு நான் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். அன்னைக்கு அவ திருட்டுத்தனமா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரூமுக்கு போறதுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். அந்த லேடி அந்த பாய்சனஸ் மருந்தை ஒளிச்சு வைக்கிறதையும் ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்து அதுக்கடுத்து ஆனா கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே, ஓ நீ எனக்கா இவ்வளவு பண்ணிருக்கியா, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த லூ டக்குன்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, எனக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம், நான் இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற லவ்ல தான். நீ என்ன ஒய்ஃபா கூட அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது, உன் பக்கத்துல ஒரு வேலைக்காரியா வச்சுக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ வழக்கம் போல, இங்க பாரு பழச பத்தி பேசி ஒரு யூஸும் கிடையாது, நம்மளுக்குள்ள இருந்த எல்லா விஷயங்களும் பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான். ஆனா அதுக்கு அந்த லூ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன், நான் உன் பக்கத்திலே இருந்துகிட்டே இருந்தா நீ ஒரு நாள் அந்த ஆனாவை வெறுத்து என்கிட்ட திரும்பி வந்துருவ அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ஆனா உன் மனசு முழுக்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பைத்தியக்காரித்தனமா சிரிப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், என் மனசுக்குள்ள இப்ப ஃபுல்லா ஆனா தான் இருக்கா, இது ஸ்டார்டிங்ல ஒரு அஃபேர ஆரம்பிச்சிருந்தாலும் எனக்கு இப்ப அவன் மேல இருக்கிறது ஃபுல் லவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட லவ் ஒத்துக்குவான். இப்போ இதெல்லாம் கேட்ட உடனே அந்த லூ ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவாளா. ஆனா அப்ப அந்த ரூமுக்கு வெளியே மிங்க இருப்பான். அவன் அப்படியே அவளை பார்த்து, என்ன உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசி முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த லூ செமையா பயப்படுவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இப்ப நடக்கிற எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவா. அதுவும் மெயினா அந்த வைஸ் கமாண்டருக்கும் சீனியரோட கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், சோ வேற யார்கிட்டயோ தான் அந்த ரோஸ் பெட்டல் மோதிரம் இருக்கு, அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ உன் வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தைய நீ என்ன பண்ண போற, அபார்ட் பண்ண போறியா இல்ல வச்சிருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. ஆனா ஏற்கனவே தன்னோட சீனியரை கொன்னது யாரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் இவளுக்கு ஃபுல்லா தெரியல. சோ லைட்டா இவளுக்கு நம்ம ஹீரோ மேலேயும் சந்தேகம் இருக்கும். அதனால இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாமா இல்ல வச்சுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்துல இவ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் மிங்க மீட் பண்ணலாம்னு சொல்லி அவனோட ரூம் கிட்ட போவா. அப்ப அவனோட ரூம்ல இருந்து ஏதோ பயங்கரமா ஒரு சத்தம் கேட்கும். அது மெயினா அந்த லூ அலறமான சத்தங்கள் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த மிங்கு பார்க்கதான் அப்பாவி மாதிரி இருக்கான். ஆனா அந்த லூவை போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சவுண்ட் கேட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள வர, அது ஒண்ணும் இல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நடக்கிற சின்ன தகராறு தான், நீ ஒண்ணும் பெருசா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சமாளிச்சிருவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன தேடி இங்க வந்த அப்படின்ட்டு கேட்டா, உங்க கால் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல, நீ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு நான் கொஞ்சம் அக்குபஞ்சர் டெக்னிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன், அதான் உங்களுக்கு மசாஜ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ட்டு இப்ப அந்த மிங்குக்கு அவ மசாஜ் பண்ணி விடுவா. அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த மிங்கும் தூங்கிடுவான். அவன் தூங்கின உடனே இந்த ரூம்ல அந்த மோதிரம் இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் செக் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா இவனை தாண்டி அவ 2 அடி எடுத்து வச்சனையும் அவன் டக்குன்ட்டு கண் முழிச்சிருவான். பட் இருந்தாலும் இவனுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க நான் உங்களை வாக் கூட்டு போறேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அவனை வீல் சேர்ல வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே போவா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ளதான் காட்டுவாங்க. அங்கதான் அந்த வைஸ் கமாண்டரும் அவனோட ஃபேமிலியும் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த வைஸ் கமாண்டரோட பையன் அப்படியே, உங்களுக்கும் ஆக்டர்ஸ்க்கும் ஏதோ பெரிய பகை இருக்குன்னு நினைக்கிறேன், இப்ப நம்ம இப்படி போலீஸ் கிட்ட மாட்டி பதுங்கி இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஆக்ட்ரஸ் ஆனா தான். இதுக்கு முன்னாடி அந்த ஆக்டர் ஸ்னோ டிராப் இருந்தாங்களே, அவன் உங்களை பப்ளிக்கா அரைஞ்சு அசிங்கப்படுத்தியிருக்கான். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு காரணமே ஆக்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்க கேட்க அந்த வைஸ் கமாண்டருக்கு செமையா கடுப்பாகும். ஒருவேளை உண்மையிலேயே சீனியரோட சாவுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற
மாதிரி தான் டவுட்டா இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த மிங்கியும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே அந்த வீடியோ சுத்தி வாக்கிங் வந்துகிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கும். இதை நம்ம ஹீரோயின் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கப்ப, இந்த ஸ்டேஜ் நாங்க எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு வருஷமா இப்ப அது ஓபன் பண்றதே கிடையாது. அதுவும் மெயினா கடைசியா அந்த ஸ்னோ டிராப் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு இதை நாங்க ஓபனே பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இப்ப நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆர்வமா, ஏன் இந்த ஸ்டேஜ் ஓபன் பண்ணதுக்கு காரணம் ஸ்னோ டிராப்னு சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்பாளா. அப்பதான் அந்த மிங்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன்ல போய் என்ன ஆச்சுன்ட்டு ஃபுல்லா சொல்லுவான். கடைசியா அந்த ஸ்னோ டிராப் அந்த ஒயிட் ஸ்காமண்டர் மேல ஒயினை ஊத்தின உடனே கோவத்துல அந்த ஒயிட் ஸ்காமண்டரும் அந்த ஸ்னோ டிராப்ப அரைஞ்சிருப்பான். ஆனா அப்ப பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஹீரோ தான் நடுவுல வந்து ஸ்னோ டிராப்ப நான் இங்க இருந்து கூட்டு போறேன் அப்படின்ட்டு கூட்டு போயிருப்பான். இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோனோட சந்தேகம் எல்லாம் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ மேல வர ஆரம்பிச்சிரும். அதனால அங்க வேலை பாக்குற எல்லார்கிட்டையும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியா இங்க ஸ்னோ டிராப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்ப அவங்களை யாரு இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டு போனா அப்படிங்கிற மாதிரி அவ விசாரிப்பா. ஆனா எல்லாருமே கடைசியா அந்த ஸ்னோ டிராப் நம்ம ஹீரோ கூட போனதுதான் பாத்திருப்பாங்க. சோ இதனால நம்ம ஹீரோனோட சந்தேகம் எல்லாம் இப்ப நம்ம ஹீரோ மேலதான் வரும். சோ இத பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்டயும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப மறுபடியும் அவ ஃப்ரெண்டு, சரி அப்ப இந்த குழந்தைய பத்தி நீ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ட்டு கேட்பாளா. ஏற்கனவே குழப்பத்துல இருக்கிற நம்ம ஹீரோயின், எனக்கு சரியா தெரியல, பேசாம எனக்கு தெரிஞ்சு அபார்ட் பண்றதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் குழப்பத்துல சொல்லுவா. ஆனா இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த லூ கேட்டுருவா. அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல இன்னும் கொஞ்சம் கடுப்பு இருக்கு. அதனால இப்ப அப்படியே அவகிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை கோவோடதே கிடையாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இதை அபார்ட் பொண்ணுன்ட்டு நீ துடிக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அறையலான்ட்டு போயிருவா. ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட் அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணி, இது ஆனாவோட பர்சனல் மேட்டர், இவ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், அபார்ட் பண்ணாலும் பண்ணலாம், அது அவ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்த கரெக்டா நம்ம ஹீரோ இப்ப கேட்டுருவான். பாவம், இதனால அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மனசே உடைஞ்சு போயிரும். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் எதுவுமே கேட்டுக்காம, உனக்கு மருந்து சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அதை ரெடி பண்றேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்துருவான். ஆனா அப்படி அவன் மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு லூ வருவா. அவன் நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து அந்த மருந்துக்குள்ள ஏதோ ஒரு பொடியை கலக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோ இப்ப அந்த மருந்து எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோனுக்கு கொடுப்பான். நம்ம ஹீரோனும் எடுத்த உடனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்ட்டு சொல்லதான் வருவா. ஆனா நம்ம ஹீரோ எதையும் கேட்காம ஃபர்ஸ்ட் நீ மருந்தை சாப்பிடு அப்படின்ட்டு அந்த மருந்தை கொடுக்கறதுலதான் ஆர்வமா இருப்பான். சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் வேகமா அந்த மருந்தை குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த குழந்தைய பத்தியும் பிளஸ் அவளோட சீனியரை பத்தி ஏதான்ட்டு தெரியுமா அப்படிங்கறத பத்தியும் கேட்கணும்னு நினைப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட்ங்க வந்து ஒரு முக்கியமான வேலையா நம்ம ஹீரோவை கூட்டு போயிருவான். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தா அந்த லூ கலந்த மருந்துனால நம்ம ஹீரோனுக்கு இப்ப அபார்ட் ஆகுது போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அவனோட அசிஸ்டன்ட் கூட வேலை சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோயினை பத்தின ஃபுல் ஹிஸ்டரி அவன் கேட்பான். அதாவது அவ சின்ன வயசுல எங்க வளர்ந்தா, யார் கூட இருந்தா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவான். அதுக்கடுத்து இப்போ ஒரு வேலைக்காரி அந்த இடத்துக்கு வந்து, மேடம்க்கு ரொம்ப உடம்பு முடியல, திடீர்னு அவங்க தரையில படுத்து வயிறு வலிக்குதுன்னு கத்துறாங்க அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோவும் அப்படியே பதறி போய் அந்த ரூமுக்கு போனா அங்க நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வீக்கான நிலைமையில கீழே விழுந்து கிடப்பா. இவளை பார்த்தோன்னே இவளுக்கு அபார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். பட் ஆனா அவன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்குவான். நம்ம ஹீரோயின் தான் இந்த குழந்தை வேணான்னு சொல்லி அபார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்குவான். ஆனா இந்த பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோயினை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த அசிஸ்டன்ட் மொத்தத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவான். சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு இவ ஸ்னோ டிராப் கூட தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்திருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். சோ இத வச்சே இவ ரிவெஞ்சுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கறதும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிரும். அதனால இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய், நீ எதுக்கு என்கிட்டயும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் ரொம்ப க்ளோஸ் ஆனங்கிற ரீசனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பா. இதனால நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு கேட்பா. ஆனா அதுக்கு அவன் அப்படியே, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, உன்னோட சீனியரோட சாவுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக நீ பொய்யா என் கூட லவ் இருக்கிற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணது, அந்த ரிவெஞ்சுக்கு என் குழந்தை தடையா இருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைய நீ கொன்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோனும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் பொய்யானது கிடையாது, அதே மாதிரி நம்ம குழந்தையும் நான் கொல்லல அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவசரப்பட்டு, நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நீ என்ன நினைச்சு என் கூட இருந்தியா, இல்ல உன் சீனியர் கூட இருக்கிறதா நினைச்சு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கேட்டுருவான். இது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால அவளையும் அப்படியே கோவத்துல, நீ ஒழுங்கு மாதிரி பேசாத,
இருக்காத. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனையும் நீ என்னோட சீனியரை தனியா கூட்டு போயிருக்க, அது எல்லாரும் பாத்திருக்காங்க, அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்துல கேப்பா. இவ இப்படி தன்னை சந்தேகப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். அப்பதான் அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவான். எங்க அந்த வைஸ் கமாண்டர்னால ஸ்னோ டிராப்புக்கு எந்த பிரச்சனையும் வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல அவன் அன்னைக்கு அந்த ஸ்னோ டிராப்ப அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்துட்டு சேஃபா இந்த வீட்டு மெயின் கேட் வரைக்கும் வந்து விட்டுருப்பான். அதுக்கடுத்து ஸ்னோ டிராப் வேற டைரக்ஷன்ல போயிருப்பான், நம்ம ஹீரோ வேற டைரக்ஷன்ல போயிருப்பான். சோ இது மட்டும் தான் நடந்துச்சு, இதுக்கடுத்து என்ன நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவான். ஆனா இப்படி அடுத்தடுத்து பெரிய சம்பவமா நடந்தனால நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மனசுடைஞ்சு போயிருவான், நம்ம ஹீரோயின் தனியா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நம்ம இருக்க கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்ன ஏமாத்தின ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிச்சிருவேனா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை அதே ரூம்லயே கட்டி போட்டுருவோம். ஆனா என்னதான் நம்ம ஹீரோ இத கோவத்துல பண்ணாலும் அவனுக்கு நம்ம ஹீரோயின் இவனை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் அவன் நடந்துக்குவான். ஆனா இவன் இப்படி எல்லாம் பண்ண நம்ம ஹீரோனுக்கு இவன் மேல கோவம் தான் அதிகமாகும். அதனால எப்படியான்ட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ இவளை இருக்காம பிடிச்சு நீ இங்க இருந்து தப்பிச்சாவோ இல்ல உனக்கு இந்த விஷயத்துல யாராவது ஹெல்ப் பண்ணாவோ நான் அவங்களையும் கொன்றுவேன் அப்படின்ட்டு மிரட்டுவான். இதனால நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம அதே வீட்லயே அடைஞ்சு கிடப்பா. ஆனா இப்படி நடந்தனால இவ ரொம்ப நாளா டிராமா தியேட்டர் பக்கமே வரலன்னு சொல்லி அங்க இருந்த ஆட்கள் எல்லாருமே இப்ப இவளோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த ஃப்ரெண்டும் ஓகே ஆனாக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவளை பாக்குறதுக்காக அவ வீடு வரைக்கும் போயிருவா. ஆனா அந்த ஃப்ரெண்ட அந்த அசிஸ்டன்ட் ரூம்குள்ளே விட மாட்டான். கேட்டா ஆனாக்கு ஏதோ ஸ்ப்ரெட் ஆகிற காய்ச்சல் இருக்கு, அதனால அவ தனியா தான் ரூம்குள்ள இருக்கணும், நீ எது பேசுறதா இருந்தாலும் இங்க இருந்தே பேசிக்கோ அப்படின்பா. அதனால அந்த ஃப்ரெண்டும் இன்டைரக்டா ஆனாக்கு எதுவும் பிரச்சனையா இல்லையா அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்பா. ஆனா எங்க நம்ம ஹெல்ப்புக்கு நம்ம ஃப்ரெண்ட கூப்பிட்டா அவளுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்ப லைட்டா உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்னோ டிராப்க்கு என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த அசிஸ்டன்ட்டை விட்டு விசாரிக்க சொல்லுவான். ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும், அந்த ஸ்னோ டிராப் என்னதான் அந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு மேல அந்த மிங்கு இந்த வீட்டுக்குள்ள யாரையோ கூட்டு வந்த மாதிரி நிறைய பேர் பாத்திருப்பாங்க. ஆனா அது யாரு என்ன அப்படிங்கிற டீடைல் தான் அவங்களுக்கு இன்னும் சரியா தெரியல. அதனால இப்ப நம்ம ஹீரோக்கு லைட்டா அந்த மிங்கு மேல டவுட் வரும். அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இத அப்படியே அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுப்பான். நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் இந்த ஊர்ல ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. நம்ம வீட்டுல கூட போன வருஷம் பார்ட்டி அப்ப ஸ்னோ டிராப்னு சொல்லி ஒருத்தவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, பேசாம அவரை வேணா கூப்பிடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். ஆனா அதுக்கு அந்த மிங்கும் ஸ்னோ டிராப்பா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆனா கேள்விப்படாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு இவன் மேல சந்தேகம் வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இந்த மிங்கு மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவளுக்கு ஏற்கனவே அபார்ட் ஆயிருச்சு, பிளஸ் நம்ம ஹீரோ வேற இதே ரூம்லயே போட்டு அவளை அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்றான். இது எல்லாத்தையும் யோசிக்க யோசிக்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகும். ஆனா இவ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால அவனுமே நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் அந்த ஆனா மேலதான் லவ் இருக்கு அப்படிங்கறது தெரிய தெரிய அந்த லூக்கு செம கடுப்பாகும். ஆனா இவ இன்னும் நம்ம ஹீரோவா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த மிங்குக்கு செம கடுப்பாகும். அதனால அவன் அப்படியே அவ கைய பிடிச்சு முறுக்க அப்பதான் அந்த லூவோட கையை காட்டுவாங்க. அங்க பார்த்தா அவ கை முழுக்க புண்ணா இருக்கும். இந்த மிங்கு தான் சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருப்பான் போல. உடனே இப்ப அந்த லூ கத்துவா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு, இனிமேல் நான் ஹோ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கதறுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. இப்ப திடீர்னு அந்த அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வைஸ் கமாண்டர் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு, நம்ம உடனடியா போய் அவனை பிடிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப வீக் ஆகி போய் படுத்திருப்பாளா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த லூ கத்தியோட வருவா. ஆனா அவ நம்ம ஹீரோனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோன் அந்த கத்தியை பிடுங்கி இப்ப அப்படியே அவ கழுத்துக்கிட்ட வச்சிருவா. ஆனா அப்ப அந்த லூ அப்படியே இங்க பாரு, நானா ஒண்ணு இந்த ரூமுக்கு வரல, ஓ சொல்லிதான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன், இப்ப இந்த வீடு மொத்தமும் என் கண்ட்ரோல்லையும் ஓ கண்ட்ரோல்லையும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்ட உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். ஆனா அப்ப அந்த லூ அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஓ உன்னை அவன் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உன்னோட வாய்ஸ் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப பிடிக்கும் தான், இப்பதான் அவன் கமெண்ட் ரைட்டானே, இனிமேல் உன்னோட யூஸ் தேவையே இல்லை, அதனால உன்னோட வாய்ஸ் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லுவா. சோ இந்த லூனால நம்ம ஹீரோயினோட வாய்ஸுக்கு எதுவும் பிரச்சனை வருமா, அது மட்டும் இல்லாம இந்த லூ இப்படி போய் சொல்றதுனால நம்ம ஹீரோ ஹீரோயின் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய்.